அதிபுராதன மாசில்லா தணிகையர் மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்பெடுத்தோதுவாம். சாகாத நிலை உயிர் உடலை விட்டு பிரிந்து அழகை ஆவதையே சாவு மரணம் என்று கூற வேண்டும். உயிரானது செயிருடம்பை விட்டு உயிருடம்பாகிய சூக்கும தேகத்தில் குடியேறிக் கொள்வதை அடக்கமாதல் அல்லது ஜீவப்பிரயாணம் என்றுதான் கூற வேண்டுமே அன்றி சாவு என்று கூறவே கூடாது. இதனையே அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று திருக்குறள் பிரித்து பேசுகின்றது. மரணம் வேறு அடக்கமாதல் வேறு என்பதற்கு திட்டமான வெளிப்பாடு வேண்டும். மரணிப்பவர்களுக்கு விந்து கெட்டு போய் வெளியாவதால் பிணவாடை வீச உடல் விரைத்து குளிர்ந்துவிடும். உயிருக்கு ஆதாரமான விந்து அடக்கமாகிறவர்களுக்கு வெளியாகாததனால் பிணவாடை இல்லாமல் துவளும்படி குடியிருக்கும். வேறு சில அகமிய அடையாளங்களையும் முகத்தில் காணலாம். அடக்கமான தேகம் அடுத்து மண்ணில் விளைவேற வேண்டியிருப்பதால் உடனே மறைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிணமாகி நாறி சாகிறவர்களை தீயிலிட்டு எரிப்பதே நல்லது. அடக்கம் என்றால் ஒருமையில் ஐந்தடக்கல். ஒருமை இன்னதென்று தெரிந்தால்தானே ஐந்தையும் அதனுள் ஒடுக்கி பழக முடியும். செத்தும் சாகாத இந்த நிலையை உளதாகும் சாக்காடு என்றும் உயிரோடு செத்தார் என்றும் நூல்களில் கூறப்பெற்றுள்ளன. இங்ஙனம் உயிரடக்கம் ஆனவர்களை தீர்ப்பு நாளில் மீண்டும் நித்திய தேகத்தோடு எழுப்பப்படுவர் என வேதங்கள் கூறுகின்றன. இதனையே உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று திருக்குறளில் கூறப்பெற்றுள்ளது. இத்தகைய சாகாத நிலையை அடையவே குருபெருமான் அருளமுத தேவ ஆவியை கிரகித்து ஆன்ம பலம் பெற வேண்டியதாக இருக்கிறது. இத்தகைய சமாதி நிலையை அடைய முயலுவதே மனித வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த உன்னத நிலை அடைய வேண்டும் என்பதற்காக மாத்திரமே மனிதன் கவலைப்பட வேண்டியவனாக இருக்கின்றான். மற்றவைகளுக்காக கவலைப்படுதல் வீண். உயிரானது மனதாகிய மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு அறிவோடு ஒன்றி பேரானந்த பெருவாரியின் அனுபவம் இது முதல் ஆரம்பமாகிறது என்று நமது குலதெய்வம் திருவாய் மலர்ந்தருளி